ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். ஒரு சின்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முழுசாக பாருங்கள். ஆஷாடி ஏகாதசி அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், முக்கியமான நாள். அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா குட்டி பையன் அன்றைக்கி தான் பிறந்தது. திதி பிரகாரம் அன்றைக்கி தான் குட்டி பையனுக்கு பிறந்த நாள். ஸோ மகாராஷ்டிரா வழக்கப்படி பிறந்த நாள் அப்படின்னா இது மாதிரி ஆரத்தி சுற்றுவோம். ஆரத்தி சுற்றி அதுக்கப்புறம் தான் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சிம்பிளாக நாங்கள் 2 பேர் மட்டும் இது மாதிரி வீட்டிலேயே பண்ணிட்டோம். குட்டி பையனுக்கு இந்த காஸ்ட்யூம் போட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பட் ஆனால் அது எல்லாமே நான் அதில் சேர்க்கல. இம்பார்ட்டண்ட்டான மட்டும்தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஆரத்தி எடுத்தது ப்ளஸ் நாங்கள் கோயிலுக்கு போனது. அவங்க அப்பாவும் ஆரத்தி எடுத்துட்டாங்க. குட்டி பையனுக்கு அந்த விளக்கை வந்து அமர்த்துறதுல தான் ஒரே குறிக்கோள். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். மெதுவாக ஊதுவான். நான் வந்து கவனிக்கலான்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து ஊத பார்ப்பான். கேக்கில் வந்து கேண்டில் ஊத சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவனுக்கு வந்து அந்த விளக்கை அமர்த்தணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ குட்டி பையனுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்து ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு நேராக கிளம்பி வந்தாச்சு. குட்டி பையன் போட்டிருக்க காஸ்ட்யூம் பார்த்தீங்க அப்படின்னா வார்க்காரி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலத்துக்கு பாத யாத்திரையாக நிறைய பேர் போவாங்களோ, ஸோ அதே மாதிரி இங்கே பண்டர்பூர் அப்படிங்கிற கோவிலுக்கு பாத யாத்திரையாக நிறைய பேர் போவாங்க. விட்டலோட பக்தர்கள். அவங்க போடக்கூடிய காஸ்ட்யூம் தான் இந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூம். ஸோ அதை தான் நாங்கள் குட்டி பையனுக்கு போட்டிருக்கோம். கோயிலுக்குள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா எடுத்ததும் விநாயகர் இல்லாமல் எந்த கோயிலும் இருக்காது. ஸோ எடுத்ததும் விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து லேடி உட்காந்துருந்தாங்க பூஜைக்கு. ஸோ இங்கே மேக்ஸிமம் மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா கோவில்களில் லேடிஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து நகர்ந்துட்டாங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு நானும் குட்டி பையனும் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டோம். அவங்க அப்பா அவங்க ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. என்னோடய ஃபோனில் யூடியூப் சேனலுக்காக நான் வீடியோ கவர் பண்ணதுனால குட்டி பையனையும் அவங்க அப்பாவையும் உட்கார வச்சு சாமி கும்பிட்டு சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் விட்டல் ருக்மாய்க்கு சாமி கும்பிட போயிட்டோம். ஒரே கோவிலில் தான் இது எல்லாமே இருக்குது. கோவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு போனோன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாருங்கள், குட்டி பையன் ஏறி போகிறான் பார்த்தீங்களா, இங்கே தான் விட்டல் ருக்மாய் நீங்கள் பார்க்குறது. குட்டி பையன் போனதுமே டக்குன்னு திரும்பிட்டான். ஸோ அதை நான் வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ணலை. அவனை உட்கார வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. விட்டல் ருக்மாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குட்டி பையன் வந்து வந்துட்டான் ஒரு வழியாக. அப்பாடா என்னை விட்டால் போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தாட்டில் தான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான். அங்கேயுமே உள்ள லேடி தான் உட்காந்துருந்தாங்க. குட்டி பையனை பார்த்ததும் அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க. உள்ளே போய் நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய டிவோட்டிஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ள பிரகாரமும் அவங்களுக்குள்ள குட்டி குட்டி சிலையும் இருக்கும். அங்கேயே நாங்கள் வந்து பிரகாரத்தை சுற்றி சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்லேருந்து வந்திருந்தாங்க. குட்டி பையன் வந்து விளையாட போவான் இல்லையா, அவங்க தான். அவங்கள பார்த்ததும் அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க பின்னாடி தான் போயிட்டுருக்கான். அந்த ஒரு அம்மா வந்து கீழே விழுந்து சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஒரு குட்டி காமெடின்னு சொல்லலாம். அங்கே குட்டி பையன் சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வரும்போது அவங்க கீழே விழுந்து கும்பிட்றத கவனிக்காமல் குட்டி பையன் என்ன நினச்சான்னா, குட்டி பையனோட காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு நினச்சிட்டு அங்கே நின்றுட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நின்னான். பட் ஆனால் அது அவனுக்கு தெரியல, அவங்க கீழே விழுந்து கும்பிட்றாங்கன்னு. அவங்களுமே சிரிச்சிட்டாங்க. ஏன்னா இது குட்டி பையன் எதனால் அவங்க நின்றுட்டான் அப்படின்னா, நாங்கள் குட்டி பையன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஏன்னா குட்டி பையன் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமி தான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல தப்பு கிடையாது. அதுவும் எங்கள் குழந்தை வந்து கடவுளுடைய கிஃப்ட்டு. அதனால் நாங்கள் வந்து ஆசீர்வாதம் அப்பப்போ வாங்கிக்கிட்டே இருப்போம். அந்த நினப்பில் அவனை என்ன பண்ணிட்டான்னா அப்படியே நின்றுட்டான். ஸோ கோயில் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்துட்டு அங்கே நின்று அவங்க அப்பா வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். குட்டி பையனை வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்குள்ளே அவனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் பக்கத்து வீட்டிலேருந்து வேறு வந்துட்டாங்களா, குட்டி பையனுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பின்னாடியே தான் போகணுன்ட்டு ஒரே பிடிவாதம். எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்தது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டலுடைய டிவோட்டீஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோதான், கோவில் முடிஞ்சிச்சு. அந்த பிரகாரத்துலேயே அங்கேயே நாங்கள் கோயிலுக்குள்ளேயே உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பட் ஆனால் அதை வந்து இதில் சேர்க்கல. இங்கே பாருங்கள், குட்டி பையனோட சேட்டையாக அவங்க அப்பா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்கார வச்சேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கவும் அவங்க அப்பா எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரே அவசரம். ஆனால் அப்பாவும் பிள்ளையும் உட்கார வச்சு
அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து திருப்தி இல்லை, ஃபோட்டோ கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு இது மன வருத்தம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி என்னோடய ஃபோன்லேயும் அவங்களோட ஃபோன்லேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 400 சம்திங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாங்கள் எடுத்தது அந்த ஆஷாடி ஏகாதசி அன்றைக்கி வித்தின் 2 ஹவர்ஸில் அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நான் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தான். ஆரத்தி எடுத்தது ப்ளஸ் கோவில். இது வந்து ஃபோட்டோஸ். சாமி தெரியல அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து அங்கே கவர் பண்ண முடியலை. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். குட்டி பையனுக்கு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருமே கொடுத்துருங்க. உங்களுடைய சப்போர்ட் எப்போதும் எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் தேவை. எங்களுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.